தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் தங்களுக்கு பயணம் அதிகரித்து காணப்படும். பயணத்தால் அலைச்சல்கள் இருப்பினும் அதற்கேற்ற ஆதாயம் பெறுவீர்கள். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்களுக்கு தேவையான பணம் தங்கள் வீடு தேடி வரும். தங்களுக்கு நீண்ட நாள் பணம் தராமல் இழுத்தடித்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து பணத்தை தருவார்கள். குழந்தைகளினால் பெயர் புகழ் ஏற்படும். சிலருக்கு புத்திர பிராரப்தம் ஏற்பட வாய்ப்புண்டு. விரும்பிய இடமாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் தங்கள் கைக்கு வந்து சேரும். கூட்டு தொழில் செய்ய நினைப்பவர்கள் இந்த வாரம் அதற்கான பணியை தொடங்கலாம். ரிஷபராசி நேயர்களே, தாங்கள் நினைத்த அனைத்து சுபகாரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்கள் செய்வதற்கான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் தாங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவீர்கள். ஆண் வாரிசை எதிர்பார்த்திருக்கும் ரிஷபராசினியர்கள் இந்த வாரம் அதற்கான நற்பலனை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துடன் கோயில் குளங்கள் சென்று தரிசனம் செய்வீர்கள். அரசியலால் ஆதாயம் உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்பால் தாங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சேவை சமூக பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களே, தங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். மேலும் தாங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அனைத்து வித காரியங்களுக்கும் பிள்ளையார் சொல்லி போடுவீர்கள். வீடு கட்டும் முயற்சி நல்ல பலனை தரும். தாங்கள் நீண்ட நாளாக வாங்க நினைத்திருந்த நிலம் மற்றும் மனை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். அதற்காக இந்த வாரம் முயற்சிப்பீர்கள். வீடு பராமரிக்கும் பணி தொடங்க நினைத்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அயல் நாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். கடகராசி நேயர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையில் திடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் புதிதாக கடன் வாங்கும் முயற்சியை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்று. கூட்டு தொழில் செய்பவர்கள் சக பங்குதாரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தங்களுக்கு இந்த வாரம் அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படும். சிலர் அரசியலிலிருந்து விலகுவார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது பலமுறை படித்து பார்ப்பது அவசியமாகும். சிம்மராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். முடிந்தவரை வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும். புதிய தொழில் அமைப்பு அமைய வாய்ப்புண்டு. சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பெறவும் வாய்ப்புண்டு. சக தொழிலாளிகளின் ஒத்துழைப்பினால் பல அரிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கோப்புகளை பராமரிக்கும் போது அதிக கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, வீண் விரயங்களை தவிர்ப்பது நன்று. பணம் பல வழிகளில் வந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைப்பது அவசியமாகும். தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதர வழி உறவுகளிடம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அயல்நாடு செல்லும் கனவு இந்த வாரம் கைகூட வாய்ப்புண்டு. தொழிலில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் திட்டம் கைகூடும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் தகுந்த ஆலோசனை பெற்று செய்வது நன்று. துலாம் ராசி நேயர்களே, நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் எண்ணத்தை இந்த வாரம் செயல்படுத்தலாம். சிலர் டிராவல்ஸ் ஆரம்பிக்கும் நோக்கில் வாகனங்களை வாங்குவீர்கள். கால்நடை வளர்ப்பு அதிக லாபத்தை தரும். சிலர் புதிதாக விவசாய பணியில் ஈடுபடலாம். இந்த வாரம் அதிக நன்மை தரும் வாரமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வீடு மாற்றும் எண்ணம் தற்போது கைகூடி வரும். சிலர் பழைய வீடுகளை பராமரிப்பீர்கள். உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அயல் நாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். பூர்வீக சொத்து கிடைப்பதில் சற்று தாமதம் தடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த வாரம் அனைத்து விஷயத்திலும் பொறுமை காப்பது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, தங்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும். பொது காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடமும் விட்டு கொடுத்து பழகுவது அவசியமாகும். மனதில் பட்டதை பட்டென்று பேசாமல் சற்று யோசித்து பேசுவது நன்மை அளிக்கும். உற்றார் உறவினர்கள் வருகையால் இல்லம் மகிழும். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் அனைத்தும் தங்கள் கைக்கு வந்து சேரும் வாரமாக இது அமையும். மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். செலவுக்கேற்ற வரவு உண்டாகும். பங்கு சந்தையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உறவினர் நண்பர்கள் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதனால் மனம் மகிழ்ச்சி அடையும். முடிந்தவரை யோகா உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கிய மேம்பாட்டை அதிகரிக்கும். இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டத்தால் திக்கு முக்காடுவீர்கள். கும்பராசி நேயர்களே, திட்டமிட்டு செலவு செய்வதை வாடிக்கையாக கொள்ளவும். தங்களுக்கு பல வழிகளில் பணம் வந்து சேரும். இருப்பினும் செலவினங்களில் எச்சரிக்கை தேவை. கோப்புகளை கையாளும் போது கவனம் தேவை. முடிந்தவரை ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் இருந்தால் சற்று காலம் தள்ளி போடவும். அயல்நாட்டு கல்வி அயல்நாட்டு தொழில் தங்களுக்கு அனுகூலமாக அமையும். சகோதர வழி உதவிகள் அதிகரிக்கும். மீனராசி நேயர்களே, நண்பர்களிடம் பழகும் போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை சற்று விலகி இருப்பது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம் கவனம் வைக்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளில் சென்று தலையிட வேண்டாம். வழக்கு அபராதம் சந்திக்கும் வாரமாக இது அமையும். எனவே எச்சரிக்கை தேவை.
சிம்மராசி நேயர்களே, முடிந்தவரை கருப்பு வண்ண ஆடைகளை தவிர்க்கவும். தங்கள் வாழ்வின் ஏற்றத்திற்கு இந்த கருப்பு வண்ணம் தடையாக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.